ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு சேனல். சென்னையோட புதிய அடையாளமான கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். இப்ப சென்னையில புதுசா லேண்ட் வீடு பாக்குறவங்க எல்லாருமே கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் என்ன தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதுவுமே இல்லைங்க, கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இருக்க ஊரப்பாக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப் டு 6000 வரைக்கும் போகும்போது நம்ம அங்கே லேண்ட் வாங்க போனாலே 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்துருது. எல்லாராலையும் 60 லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் வாங்க முடியாது. அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு இங்க லேண்டும் கிடைக்கணும், நல்ல டெவலப்மெண்ட்டும் வேணும் அப்படின்னா குடுவாஞ்சேரி பக்கம் திரும்புங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த நெல்லிக்குப்பம் ரோடு செம்ம டெவலப்மெண்ட் இருக்க ரோடு. இந்த 100 ஃபீட் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வீடுகளுக்கு மத்தியில் இன்னைக்கு ஒரு சைடு பார்க்க வந்திருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடுகள் எல்லாமே நம்ம சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. வாங்க ப்ராஜெக்ட்டை பத்தின மற்ற விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. இங்க ஒரு குட்டி லேஅவுட்டுங்க, அதுவும் வீடுகளுக்கு மத்தியில மெயின் ரோட்டுக்கு மேலேயே. ஓகேங்களா, பாருங்க கேட் என்ட்ரன்ஸ் ஆர்ச், ஸ்ட்ரீட் லைட்டு, பிளாக் டாப் ரோட் ஃபார்மேஷன் அப்படின்னு எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி வச்சிருக்காங்க இந்த கம்யூனிட்டிக்குள்ள. இந்த வீடுகள் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடுகள் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது சின்ன லேஅவுட் தாங்க, மொத்தமே 13 பிளாட் தான். அதுல இப்ப இருக்கிறது நம்ம 5 பிளாட் தான், மற்ற பிளாட் வித்தும் போயிருச்சு. இதுல உங்களுக்கு 1141 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 1800 சதுரடி வரைக்கும் பிளாட்டுங்க இருக்கு. உள்ள அவென்யூ ட்ரீஸ், பிளாக் டாப் டார் ரோட் ஃபார்மேஷன், ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை ப்ரமோட் பண்றவங்க NFBD, நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். அவங்களோட ப்ராஜெக்ட் நம்ம நிறையவே ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு சொல்லலாம். ரெண்டாவது, அவங்க தேர்ந்தெடுக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்கும். அந்த வகையில் இந்த ப்ராஜெக்டும் அஸ்தனாபுரம் மெயின் ரோட்டில் இருக்குங்க. அஸ்தனாபுரம்னா குரோம்பேட் அஸ்தனாபுரம் இல்ல, குடுவாஞ்சேரி அஸ்தனாபுரம். குடுவாஞ்சேரியில நெல்லிக்குப்பம் ரோட்ல காயரமேடு ஜங்ஷன் தான் இது. இந்த காயரமேடு ஜங்ஷனை அடுத்துள்ள அஸ்தனாபுரம் பஸ் ஸ்டாப்ல தான் இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்க சைட் இதுதான் அஸ்தனாபுரம் ஜங்ஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கிற இந்த இடத்துல அஸ்தனாபுரம் மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து போகக்கூடிய தூரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த லேஅவுட் அமைச்சிருக்காங்க. ஸோ இதான் மெயின் ரோடு, அஸ்தனாபுரம் மெயின் ரோடு. ஆன் அஸ்தனாபுரம் மெயின் ரோட்டு மேலேயே உங்களுக்கு இந்த லேஅவுட் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 13 பிளாட்ல இப்போ அவைலபிலிட்டி இருக்கிறது வெறும் 5 பிளாட் மட்டும்தான். உடனே லேண்டை வாங்கி குடியேறணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த லேஅவுட்டை நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா இந்த லேஅவுட்டை சுத்திலும் ஃபுல்லா வீடுகளை பார்க்க முடியும். அதை நான் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வீடுகள் எல்லாமே அஸ்தனாபுரம் மெயின் ரோட்டு மேல இருக்கு. அஸ்தனாபுரம் மெயின் ரோட்ல தான் நம்ம சைட்டும் இருக்கு. எக்ஸாக்டா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்ல இந்த கம்யூனிட்டி இருக்குங்க. இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 15 வீடுகளுக்கு மேல இருக்கு. எல்லாத்துலயும் குடும்பங்களும் வசிக்கிறாங்க. ஓகேவா, இந்த கம்யூனிட்டிக்கு பக்கத்துல இன்னொரு கம்யூனிட்டி இருக்குங்க. அதுவுமே நம்ம சைட்ல இருந்து பார்த்தா தெரியுதோ இந்த கம்யூனிட்டி தான். இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. எல்லாமே டூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ராஜெக்ட். இதுல வீடுகள் வேணும்னா 70-80 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. அதுக்கு நீங்க நம்ம சைட்ல லேண்ட் வாங்கி வீடு கட்டினா வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கே முடிஞ்சிருங்க. இதான் அஸ்தனாபுரம் ஜங்ஷன். எல்லா கடைகளுமே இங்க இருக்கும். இங்க வந்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா அஸ்தனாபுரம் பஸ் ஸ்டாப் ஜங்ஷன்லயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கிராசரி ஷாப்ஸ், சூப்பர் மார்க்கெட், மெடிக்கல் ஷாப், ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருங்க. பார்க்குற வியூவே சூப்பராக இருக்கு பாருங்க. மெயின் ரோட்ல வீடுகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல கம்யூனிட்டி. நம்ம குடுவாஞ்சேரியில காயர்பேடு ஜங்ஷனை அடுத்துள்ள இந்த அஸ்தனாபுரத்தில் இது மாதிரி ஒரு ஆன் ரோட் சைட் எங்கேயுமே இல்லை. அதனால தான் சட்டு பிளாட் எல்லாம் வித்துருச்சு. இப்போ 5 பிளாட் மட்டும் தான் இருக்கு. ஏன் இந்த குடுவாஞ்சேரி இவ்வளோ டெவலப்மெண்ட்? எல்லாமே இருக்குன்றதுனால தான் இந்த டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் GST to OMR கனெக்டிவிட்டி. ரெண்டாவது, இங்க CBSE ஸ்கூல்ஸ், வேலம்மாள் ஸ்கூல், SRM பப்ளிக் ஸ்கூல், ஸ்ரீ சங்கல்பா ஸ்கூல். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்ல காயரமேடு ஜங்ஷன்ல ஒரு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யசாய் காலேஜ், அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், SRM யூனிவர்சிட்டி அப்படின்னு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நம்ம சைட்டுக்கு இன்னும் நிறைய ஏகப்பட்டது இருக்குங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, ஒர்க் பண்றதுக்கு பக்கத்திலே ஜோஹோ எஸ்டான்ஷியா இருக்கு. அதை தாண்டிங்கன்னா உங்களுக்கு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி வந்துடும். சரிங்களா, ஸோ இவ்வளோ லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கு நம்ம சைட்ல இன்னும் அரௌண்ட்ல. ஓகேவா, ஸோ உடனே லேண்டை வாங்கி வீடு கட்ட தகுதியான சிறந்த இடம் இதுதான். நிறைய லேஅவுட்ல பக்கத்தில் வீடுங்களே இருக்காது, உடனே வீடு கட்ட முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த லேஅவுட்ல நீங்க இன்னைக்கு வாங்கினீங்கன்னா நாளைக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். சரி, ரேட் பாட்டுக்கு வருவோம். இங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2500 ரூபா மட்டுமேங்க. ரேட் நெகோஷியபிள் தான். உடனே ஸ்கிரீன்ல தெரிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. இல்ல சார், என்னால் அந்த பட்ஜெட் முடியாது, வேற எதனா ஆப்ஷன் இருக்கானா? இருக்குதேங்க. இதே NFBD பில்டர்ஸ் பாண்டூர் ஜங்ஷன்ல இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஒரு சைட் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த சைட்ல உங்களுக்கு பிளாட் வெறும் 1850 ரூபாய் கிடைக்குது. இருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நான் அதே கையோட காட்டிடுறேன். நீங்க பாத்துருக்குதுன்னா பாண்டூர் ஜங்ஷனுங்க. ஓகேவா, பாண்டூர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப். இந்த ஜங்ஷன்ல இருந்தோம், பஸ் ஸ்டாப்ல இருந்தோம் ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல இன்னைக்கு இங்க வேற ஒரு சைட்டும் பாத்துடலாம் கையோடவே. இந்த சைட்டை பத்தி கிறிஸ்பா சொல்லணும்னா டோட்டலா 2.2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கம்யூனிட்டிங்க. இதுவுமே கேரட் கம்யூனிட்டி தான். இங்க பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1850 ரூபா தாங்க. உள்ள பிளாட்டுகள் 800 சதுரடியில இருந்து அப் டு 2258 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குங்க. டோட்டலா 63 பிளாட்டுங்க இதுல. சரிங்களா, இந்த ப்ராஜெக்டோட நேம் தியா அவென்யூ. ப்ரீவியஸா நம்ம பார்த்தோம்ல, அது லக்ஷ்மி அவென்யூ. ஓகேவா, இதுதான் இந்த லேஅவுட் ஸ்கெட்ச் சைட்ல வச்சிருந்தாங்க. நான் அதை உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க.
இந்த லேஅவுட்டோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இங்க பிளாட்டுங்க வெறும் 14,80,000 ரூபாய் கிடைக்குங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 1,850 ரூபாய் மட்டுமே தான். இங்க வெறும் 14,80,000 ரூபாய்க்கு ஒரு 800 சதுரடி பிளாட்டையும் வாங்கிடலாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐஎஸ் அபார்ட்மெண்ட், ஸ்ரீராம் சக்கரி அபார்ட்மெண்ட், லாங்கர் லூமினா அபார்ட்மெண்ட், அருண் எக்ஸலோட அபார்ட்மெண்ட் அப்படின்னு எல்லா பெரிய பெரிய பிராண்டோட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டும் இங்க இருக்கு. அதுக்கு காரணமும் என்னன்னா டெவலப்மெண்ட் தான். இந்த 100 ஃபீட் ரோட்ல அபார்ட்மெண்ட் நீங்க வாங்க போறீங்கனாலே குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ரூபாய் வந்துருங்க. ஆனா அப்படி இருக்க பட்சத்துல இந்த லேஅவுட்ல உங்களுக்கு வெறும் 30 லட்சம் ரூபாய்க்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி தராங்க NFBD பில்டர்ஸ். ஓகேவா? ஆமாங்க, இந்த லேஅவுட்ல பிளாட் வேணா வாங்கிங்க. வெறும் 14,80,000 ரூபாயில இருந்து பிளாட் கிடைக்கும். 800 சதுரடி ரேட்டே உங்களுக்கு வெறும் ஜஸ்ட் 14,80,000. வீடு வேணும் சார் அப்படின்னா ஜஸ்ட் 30 லேக்ல கட்டி தராங்க NFBD பில்டர்ஸ். ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிறது அவங்க நம்பர் தான். உடனே ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. எல்லா ஃபேஸிங்கும் பிளாட்டுங்க. அப் டு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் வசதியுமே இருக்கு. 100% லீகல் கிளியர் டாக்குமெண்ட், பிளாக் டாப் தார் ரோடு, கேட்டட் கம்யூனிட்டி வித் ஆர்ச் என்ட்ரன்ஸோட, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டோட, எல்லா அம்யூனிட்டிஸோட ஒரு அழகான ரெண்டு கம்யூனிட்டி இந்த சைட்ல பார்த்தோம். உங்களுக்கு ரெண்டுத்தையுமே வந்து பாருங்க, பிடிச்ச சைட்டை நீங்க வாங்கிக்கிங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அடுத்த சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நீங்க சென்னையில எந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. அந்த லொகேஷனுக்கு டிபிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உங்க பார்வைக்கு கொண்டு வரோம். Until then, bye from GS.